இப்போ பொறுப்பேற்று உடனடியாக தார்மீக பொறுப்பேற்று யாராவது ஒருத்தர் வந்து பதவி விலகி இருக்கணும்ல. இந்தியா வந்து ஜனநாயக நாடுங்க. பாகிஸ்தான்ல வந்து 3 அரசியல்பாங்க. ட்ரிபிள் ஏ. ஏ ஃபார் அல்லா, ஏ ஃபார் ஆர்மி, ஏ ஃபார் அமெரிக்கா. இந்த 3 ஏ தாங்க பாகிஸ்தானோட அரசியல். இது தொடர்ந்து ஓ. நீங்க பார்க்கலாம். இப்ப இவ்வளவு ட்ரம்ப், மோடி, ஹம் தோனோ தோஸ்த் கை தோஸ்த் தோஸ்த்னு பாட்டு பாடுறாங்கல்ல. ஆனா பாகிஸ்தானை வந்து கடுமையாக கண்டிப்பார்களா? இல்ல வந்து இங்க இருந்து நம்ம நடவடிக்கை எடுத்தோம்னா நம்மள ஆதரிப்பாங்களான்னா ஆதரிக்க மாட்டாங்க. சிம்பிள் ரீசன் என்னன்னா அவங்களோட மற்ற பாலிசி, மிடில் ஈஸ்ட் பாலிசிக்கு பாகிஸ்தான் அவங்களுக்கு தேவை. அமெரிக்கன் பாலிசியை தாண்டி எதுவுமே வராது. இப்ப இம்ரான் கான் அங்க வந்து பொதுமக்களோட ஏகோபித்த வெற்றி பெற்ற அரசியல்வாதி. யார் ஆட்சி நடக்காங்க? இம்ரான் கான் ஆட்சி நடக்கா? இம்ரான் கான் ஜெயில இருக்காரு. கேட்டா பல குற்றச்சாட்டுகளை சொல்லிடுவாங்க. அங்க நடக்கிறது உண்மையிலே அந்த இன்னொரு ஆர்மி தான். அப்போ ஆர்மிக்கு பொறுப்பு கிடையாது. நம்ம சிவிலியன் கவர்மெண்ட். நமக்கு வந்து பொறுப்பு இருக்கு. நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும். இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு, தேசங்களின் தேசம், ஏராளமான மாநிலங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்தில இருந்தும் சுற்றுலா பயணிகள் அங்க போறாங்க இல்லையா? இப்ப தமிழ்நாட்டுக்காரங்க எவ்வளவு பேர் அங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு நீங்க பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் கர்நாடகாரங்க உயிரே இழந்துட்டாங்க. அப்போ இந்தியா முழுவதும் காஷ்மீருக்கு போகுது. அப்ப காஷ்மீருக்கு போகும்போது இப்ப நம்ம எடுக்கிற பல முயற்சிகள் காஷ்மீரை மேலும் அந்நியப்படுத்தும். இப்ப யாருமே போக மாட்டாங்க. அப்படியே கம்ப்ளீட்டா வந்து அங்க இருக்கிற டூரிசம் பிசினஸ் எல்லாமே படுத்து போயிடும். இனி அடுத்தாப்புல ஒரு செக்யூர்டு ஃபீலிங் வர்றதுக்கு அவங்க நம்பவே மாட்டாங்க. கவர்மெண்ட் என்னதான் காஷ்மீர் செக்யூர்டா இருக்குன்னு சொன்னாலும் யாரும் நம்பி போக மாட்டாங்க.